எப்படி இருக்குது? நான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற ஆனந்தம். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குது. வெட்ட வெளியா இருக்குது. வெட்ட வெளி தானே மிகை என்று இருப்போருக்கு அல்லது பட்டயம் என்று இருப்போருக்கு, அதுதான் விசேஷம் என்று இருப்போருக்கு வேற ஒரு பட்டயமோ அதிகார பாலமோ தேவையில்லை. ஸோ கடவுள் ஒன்று எப்படி இருக்குதுன்னா வெட்ட வெளியா பரபிரமமா எங்க மாறுது. இந்த வெட்ட வெளியை புத்தர் சூன்யம்ன்றாரு. இந்த வெட்ட வெளியை புத்தர் சூன்யம். இந்த வெட்ட வெளி நிகர வைக்க முடியாது. நபி நிகரற்றதுன்றார். வேற வேறலாம் இல்லை, சொன்னதெல்லாம் ஒன்னே தான். இந்த வெட்ட வெளி வானம் பகுக்க முடியாத வானம் பகவான் அப்படின்றாரு வள்ளுவர். ஸோ கடவுள் யாரும் வைக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சவங்க உங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் இருக்குது. நீங்க ஒத்துக்க கட்டிப்பாங்க, அது சொந்த பிரச்சனை. ஆனா கடவுள் வெட்ட வெளியா பார்க்குற இடத்துலலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்கு. இதுதான் கடவுள். இதை உணர்வு தான் வாழ்க்கையை தவிர கடவுள் எங்கன்னா மேல இருக்கிறாங்களா நின்னா இல்லை. அங்கு என்னாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தி ஆகின்னு சொல்லிட்டு போயிடலாம். பார்க்குற இடம்லாம் கடவுள் தான் இருக்குது. அதனால தான் பரபிரம்மம், சர்வவியாபி, சர்வேஸ்வரன். அதுக்கு தனியாக குணம் கிடையாது, அதனால நிர்குணன். அதுக்குன்னு தனியாக மனம் கிடையாது, அதனால நிர்மலன். இப்படிதான் அழகா கடவுளை சொல்லிட்டு போயிடறாங்க. புரிஞ்சிக்கல, தப்பா சொல்லிட்டாங்க. நமக்கு தெய்வத்தையும் கடவுளை ஒன்னாக்கிட்டானுங்க. தெய்வத்தை பத்தி பேசுனா கடவுள் மேலே ஏற்றிட்டாங்க. தப்பு. கடவுள் தனி, தெய்வம் தனி பிரிச்சிருங்க. முதல்ல கடவுள் எங்கமா இருக்கிற வெட்ட வெளி சூன்யம். நம்ம ரெண்டு பேரும் கடவுள் கூட தான் இருக்கணும்.